ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன். புழல் ஏரிக்கரையின் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பணியில் புழல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏரியின் மொத்த கொள்ளளவு 3300 மில்லியன் கன அடியில் தற்பொழுதைய நீர் இருப்பு 2353 மில்லியன் கன அடியாக உள்ளது. 21.20 அடி உயரம் கொண்ட ஏரியின் நீர்மட்டம் 16.72 அடியாக உள்ளது. பருவமழை காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து 255 கன அடியாக உள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக ஏரியில் இருந்து வினாடிக்கு 209 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏரிக்கரைகளின் பாதுகாப்பு கருதியும் ஏரியின் உறுதித்தன்மை குறித்தும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் இன்று ஆய்வு செய்தார். மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பருவமழை காலங்களில் ஏரியின் பாதுகாப்பு குறித்து மேற்கொள்ளப்படும் ஆய்வுதான் எனவும், இதனால் பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும், 3.30 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஏரியில் தற்பொழுது 2.30 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே உள்ளதாகவும், புழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரிநீர் கால்வாயின் கரைகள் பலப்படுத்தும் பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும், செங்குன்றம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் மழைநீர் வடிகால்களில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படும் எனவும் தெரிவித்தார். பருவமழை தீவிரமாகி புழல் ஏரியில் உபரிநீர் திறக்கப்பட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் அதிகாரிகளுக்கு அவர் வழங்கினார். இதில் பொன்னேரி வட்டாட்சியர், செங்குன்றம் நாரவாரி குப்பம் பேரூராட்சி அலுவலர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இன்று புழல் ஏரியில் ஆய்வினை மேற்கொண்டுள்ளோம். பருவமழையில் தற்பொழுது அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாலும் தற்பொழுது இங்கு எந்த அளவிற்கு நீர் உள்ளது, இது குறித்து நீர் ஏதேனும் முன்னெச்சரிக்கையாக வெளியிட சூழல் எதுவும் உள்ளதா என்பது குறித்து ஆராய்வதற்கு இன்று இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் இங்கு ஒரு டிஎம்சி அளவிற்கு நமக்கு இன்னும் அதை தாங்கக்கூடிய கொள்ளளவு இன்னும் மீதம் உள்ளது. எனவே அதிகளவு மழை பொழிந்தாலும் இந்த நீரினை நாம் தாங்கக்கூடிய அளவிற்கு இங்கு நமக்கு வசதி உள்ளது. மேலும் இது சென்னையினுடைய மாநகரிற்கு ஒரு மிக முக்கியமான குடிநீர் ஆதாரமாக விளங்குவதால் இயன்ற அளவு நீரினை தேக்கி வைப்பதற்காக நாம் அதற்கான முயற்சியும் செய்ய வேண்டியுள்ளதால் தற்பொழுது இந்த நீரினை வெளியேற்ற எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. வரக்கூடிய சூழலை பொறுத்து அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்முடைய நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகளுடன் நாங்கள் விவாதித்தோம். மேலும் இங்கு நீர்வள ஆதாரத்துறை சார்பாக பல்வேறு வெள்ள தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக 300 மீட்டர் அளவிற்கு தொலைவிற்கு ஒரு நிலத்திற்கு ஒரு வெள்ள தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடைபெற்றது. அது முடிவுற்று, அதுவும் இந்த பருவமழை காலத்திற்கு முன்பதாகவே முடிவுற்று தற்பொழுது அது இங்கு அமையப்பெற்றுள்ளது. அதையும் ஆய்வு செய்திருக்கிறோம். மேலும் இந்த வெளியேறும் இந்த கால்வாயில் கழிவுநீர் கலப்பதையும் அவற்றை தடுப்பதற்காகவும் அவற்றை சுத்திகரிப்பதற்கான கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் இந்த ஆய்வில் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இவை அனைத்தும் இதற்கான ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் இங்கு மக்களினுடைய பயன்பாட்டிற்காக அந்த புழல் ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட், அதாவது அங்கே மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் கூடிய நடைபாதை மற்றும் பூங்கா அவற்றை அமைப்பதற்கான பணிகளையும் சிஎம்டிஏ மேற்கொண்டுள்ளது. அதற்கான இதையும் முன்னோட்ட பணிகள் குறித்தும் அதிகாரிகளும் விவாதித்துள்ளோம். நன்றி. கரையோர மக்களுக்கு ஒன்றும் இல்லை, எந்த அச்சுறுத்தலும் இல்லை. இது ஒரு ரொம்ப ரொட்டீனான இன்ஸ்பெக்ஷன். ஒரு மாவட்ட ஆட்சியராக நம்மளுடைய நீர்நிலைகளினுடைய அளவு எவ்வளோ இருக்குன்றதை பார்க்குறதுக்கான ஒரு ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. போதுமான அளவு நமக்கு இருக்குது. நம்மளுடைய 4 முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் 3 திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா புழலில் நமக்கு 3.5 டிஎம்சி கெப்பாசிட்டி இருக்கும். அதில் நமக்கு 2.4 டிஎம்சிக்குள்ளே தான் இருக்குது. அதே போல் நம்முடைய இன்னொரு ஆதாரமான பூண்டியில் உங்களுக்கு தெரியும் 500 எம்சிஎஃப்டி தான் இருக்குது. அது 3300 எம்சிஎஃப்டி கொள்ளளவு கொண்டது. அதே போல் சோழவரத்தில் இந்த முறை நம்முடைய பலப்படுத்தும் பணிகள் நடப்பதால் அதுலேயும் நமக்கு நீர் குறைவாகத்தான் உள்ளது, மிக குறைவான அளவில் உள்ளது. மேலும் நம் மாவட்டத்தில் அருகில் அமைந்துள்ள செம்பரம்பாக்கமில் கூட நமக்கு முழு அளவு நமக்கு இல்லை, 1 டிஎம்சிக்கு மேலேயே நமக்கு இன்னும் கேப் இருக்குது. எனவே மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. இது சும்மா ஒரு ரொட்டீன் ஆய்வு தான். அதனால் இதில் வெள்ள எச்சரிக்கையோ இந்த கீழே வசிக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் நம்முடைய ஏரியில் எந்த குடிநீர் ஆதாரத்தில் எந்த விதமான கழிவு நீரும் கலக்கலை. அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை.
எனவே அதில் வந்து பிரச்சனை இல்லை. இது இருந்தாலும் இது வந்து அந்த நீர் வெளியேற்றக்கூடிய அந்த கால்வாய் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்முடைய நிறைய இருப்பிடங்கள் இருக்கிறனால அங்கேருந்து வரக்கூடிய அந்த மழைநீர் வடிகாலில் அந்த கழிவுநீர் கலந்து இந்த வெளியேற்று கால்வாயில் வந்து சேருது. அவற்றையும் தடுத்து அந்த இன்டர்செப்ஷன் அண்ட் டைவர்ஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம். அதில் பண்ணிட்டு அப்புறம் மாடல் ஸ்டூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அமைக்கிறதுக்கான ஒரு யோசனை நம்முடைய டவுன் பஞ்சாயத்து டைரக்டரேட்லேருந்து ஒரு முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கும் ஆலோசனை கூறும் வகையில் இந்த ஆய்வு அமைந்திருக்கிறது. வேறு என்ன சொல்கிறீங்க? வெளியேற்று கால்வாயை அது தொடர்ந்து அது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து அதே போல் இந்த கால்வாயை பொறுத்த வரைக்கும் அந்த கரையும் பலப்படுத்தியிருக்கனால இந்த முறை சென்ற ஆண்டோ இல்லை கடந்த காலங்களில் இருந்தது போல் இந்த கரையில் வசிக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தரவு குறைவாக இருக்கும் என்பதை நாங்கள் கூற வருகிறோம். நன்றி. போதும்.